ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு இனிமேல் யூடியூப்பில் பணம் வராது அப்படின்ட்டு. அது எதுக்காகங்கிறது நேற்று அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா முந்தா நேற்று நான் எங்கள் அப்பாவை பற்றி போட்டிருந்தேன். அதுக்காக வந்த ஒரு கமெண்ட்டுக்காக அந்த வீடியோ போட்டேன். அந்த அந்த கமெண்ட் போட்டவங்களே அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் அந்த கமெண்ட்டையும் பின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வீடியோவில். நேற்று போட்ட வீடியோவில் நடந்தது நேற்றோடு முடிஞ்சிருச்சு. நேற்று போட்ட வீடியோவுக்கு ஒரு கமெண்டு, நான் வந்து சுயநலமானவளாம், நான் சுயநலமானவங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் புதுசு புதுசாக சப்ஸ்கிரைபர்லாம் வருவீங்கள்ல, நீங்கள் புதுசு புதுசாக வரும்போது என்னையை பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் யார், நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாது. முதல்ல என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. என்னோட பழைய வீடியோலாம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ போடுற வீடியோவை பாருங்கள். இல்லை, இப்போ போடுற வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு ஒரு கமெண்ட் போடுவீங்கள்ல, அந்த கமெண்ட்டை போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நேற்று போட்ட வீடியோவுக்கு நேற்றே இந்த சாயந்தரம் அந்த கமெண்ட் வந்துருச்சு. நீங்கள் போடுற வீடியோ எல்லாமே நான் பார்க்குறேன், எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுயநலமாக யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் சுயநலமாக யோசிக்கிறேன். நான் போடுற வீடியோ, நான் உழைக்கிறேன், அந்த வீடியோவை போடுறேன், அதுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேக்கி. நல்ல ஒரு கருத்து போட்டால் அதை பார்க்க யாருமே கிடையாது. சும்மா உட்காந்து அழுதுகிட்டு, சும்மா உட்காந்து ஏதாவது எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை, எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை, என்னையவே தான் சொல்கிறேன், நான் வேறு யாரையும் சொல்லலை. அந்த மாதிரி கண்டென்ட்டு போடுறவங்க, முகம் சுளிக்கக்கூடிய கண்டென்ட்டு போடுறவங்க, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இன்றைக்கி யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் இன்றைக்கி யூடியூப்பில் வருது. குடும்பத்தோட ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணோ இல்லை அப்பாவும் ஒரு பொண்ணோ உட்காந்து ஃபோனில் இப்படி ஷார்ட்ஸை தள்ளுனா நல்ல விஷயம் பாதி இருந்தால் கெட்ட விஷயம் பாதி இருக்குது. இதெல்லாம் மீறியும் ஒருத்தர் வந்து யூடியூப்பில் முன்னேறி வரலான்னு பார்த்தா இந்த ஒரு சில கமெண்டுகள் வந்து எங்களை மனசை ரொம்ப காயப்படுத்துது. சுயநலமானவன் சொல்கிறீங்கல்ல, இன்னொரு கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்டுக்கு சொல்கிறேன். இன்னொருத்தர் சொன்னார், நான் அன்னைக்கே சொன்னேன் பகிரங்கமாக ஒரு சேனலுக்கு, இன்னொரு யூடியூப் சேனலுக்கு, உங்கள் சேனலில் அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு. நீங்கள் கேட்டிங்களா? அதை விட்டுட்டு இப்போ வந்து யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கீங்கன்னாரு. அவர் சொல்கிற விஷயத்தை வந்து நான் வந்து பொதுவாக ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் எப்பயுமே உதவின்னு யார் கேட்டாலும் செஞ்சிருவேன். ஒரு மனுஷன் நல்லா லாரி ஓட்டுன டிரைவர், ஒரு அண்ணன், திருச்சி பக்கத்தில் ஒரு ஊருன்னு சொன்னாங்க. படுக்கையாக இருக்காங்க. முதுகு தண்டுவடம் ஆக்சிடெண்ட்டில் முதுகு தண்டுவடம் உடஞ்சி போச்சு. அவங்களுக்கு 3 குழந்தைங்க. அந்த அக்கா வீட்டு வேலைக்காக போயிடுறாங்க. இந்த 3 பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிடுறாங்க. இந்த அண்ணன் படுக்கையாக தான் இருக்கணும். படுத்துக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க. அவங்க படுத்து சும்மா இருக்காமல் வயர் கூட பின்னி, நான் யூடியூப்பில் போடுறேன், எனக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அக்கா அப்படின்ட்டு ஒரு கமெண்டு. அந்த அண்ணன் நம்மளை விட வயசில் ரொம்ப மூத்தவர். இருந்தாலும் மரியாதையாக அவங்க பேசும்போது நான் வந்து உடனே நான் நம்பலை. அவங்க சேனலுக்குள்ளே போய் பார்த்தப்போ ரொம்ப அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 3 பிள்ளைங்க படுக்கையாக இருக்காங்க. ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் ஒரு வீடியோ போட்டேன். இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து முடிஞ்சளவு அவங்க சேனலில் போய் பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். இப்போ அந்த அண்ணன் சேனலே இல்லை, என்ன காரணம்னு தெரியல. சொன்னேன், வந்து நிறைய பேர் பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டிருந்தாங்க. மறுபடியும் நான் ஒரு வீடியோ போட்டேன். அவங்க சேனல் பேரை சொல்லியே போட்டேன், உதவி செய்யுங்கன்ட்டு. இது சுயநலமா நீங்கள் சொல்லுங்கள்? இது வந்து நான் யோசிச்சிருக்கணும் இன்றைக்கி. இப்போ சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அடுத்தவங்க வீடியோ போட போய் தான் உங்களுக்கு வியூஸ் போல அப்படின்ட்டு. நான் யோசிக்கலை. தெரியும் எனக்கு, அடுத்தவங்க சேனலை பேரை சொன்னால் நம்ம சேனலில் வியூஸ் போகாதுன்னு தெரியும். தெரிஞ்சும் நான் பண்ணேன்னா என்னோட
மனசாட்சிப்படி நான் வந்து உதவி செய்யணும்னு நினச்சேன். அந்த அண்ணனுக்கு அதையும் செஞ்சேன். நான் உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு நினச்சிருந்தா நான் பாட்டுக்கு போயிருந்துருக்கலாம். நிறைய சேனல் பார்த்திங்கன்னா பணம் வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இன்னொரு சேனலுக்கு. நான் அவங்கக்கிட்ட பணமும் வாங்கலை, ப்ரொமோஷனும் பண்ணலை. மனிதாபிமானத்தில் ஒரு மனுஷனாக சக மனுஷனுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக அவங்க பேரை, அவங்க சேனல் பேரை சொன்னேன். இது சுயநலமான்னு நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்கிறீங்க, எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இருந்தாலும் ஒரு கேள்வினாலும் அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க காசு போட்டு நெட்டு போட்டு எனக்காக என் வீடியோவை உட்காந்து 13 நிமிஷம் 15 நிமிஷம் பார்க்குறாங்க. நான் அவங்க கேள்வி கேட்கும்போது நான் பதில் சொல்லி ஆகணும்ல. அப்புறம் வந்து இது நான் செஞ்சது சுயநலமான்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து யூடியூப்பில் ஒரு 4-5 பேர் வயசானவங்க முதற்கொண்டு முன்னேறி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்வேன். அவங்க பேரெல்லாம் ஒரு நாள் சொல்லி அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இது சுயநலமா? அடுத்தவங்க சேனலை பாருங்கன்னு நான் சொன்னது சுயநலமா? இது 2வது. சொல்லுங்கள். 3வது, ஒவ்வொரு சேனல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டாங்கன்னா வெறும் ஹார்ட்டு மட்டும் போட்டு விட்டு போயிடுவாங்க. இன்னும் ஒரு சில சேனல் வந்து அவங்களுக்கு வர்ற நல்ல கமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஹார்ட்டு போடுவாங்க. ரொம்ப பர்சனலாக அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஏதோ ஒரு சில கமெண்ட்டுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவாங்க. நிறைய சேனல், எல்லா சேனலும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு சில சேனல் ரிப்ளை பண்ணுவாங்க. நான் இப்போ இல்லை, சேனல் ஆரம்பித்த புதுசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 2 வருஷம் ஆகுது. நான் எல்லாருக்குமே பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். யூடியூப் சம்மந்தமாக கேள்வி கேட்டால் முதலும் அதுக்குமே நான் கமெண்டில் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். வந்து சில பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க ஒரு சிலருக்கு பிடிக்காத கமெண்டெல்லாம் வந்துச்சுன்னா டெலீட் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா ஹைடு பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் எனக்கு என்னை பற்றி கழுவி ஊற்றுனாலும் என்னை யாரும் இது வரைக்கும் திட்டுனது இல்லை. என்னை திட்டுனாலும் அவங்களுக்கு நான் புரிய வச்சு என் கூட ஃப்ரெண்டாக்கியிருக்கேன். அதில் ஒரு 2 ஐடி குறிப்பிட்டு சொல்லணும்னா, அம்முன்னு ஒரு பொண்ணு என்னை வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு திட்டுனாங்க. நீ வந்து நடிக்கிற, நீ வந்து ஏமாத்துற, நான் கருப்பாக இருக்கேன்னு போட்டிருந்தேன்ல அந்த வீடியோவுக்கு. அப்புறம் ஒரு நாள் நான் லைவ் போட்டேன், இன்னொரு சேனலில் லைவ் போட்டேன். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குல்ல, அதில் லைவ் போட்டப்ப அந்த ஐடியில் அம்முங்கிற பொண்ணு வந்தாங்க. இனி மறுபடியும் ஹாய் எப்படின்னாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஏம்மா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நான் ஏதோ வயிற்று பழப்புக்காக இதில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதோ நான் கொஞ்சம் முன்னேறி வரலான்ட்டு, அதுக்காக நீ ஏம்மா என்னை பேசுகிற, என்னை திட்டுற, நீ யாருன்னு தெரியாது, நான் உன்னை நீ சாப்பிட்ற சோத்தில் நான் மண்ணள்ளி போட்டேனா, இல்லை உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் ஏதாவது துரோகம் பண்ணேனா, ஏம்மா என்னை திட்டுனேன், என்கிட்ட எதுவும் பிடிக்கலையா சொல்லுமா, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு உடனே மன்னிப்பு கேட்டுச்சு. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு என் வீடியோ பார்க்குது. இப்படியெல்லாம் நம்மளை வஞ்சவங்கள கூட நம்மளை பற்றி நம்ம புரிய வைக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்னை திட்டுனாலுமே நான் என்னை பற்றி புரிய வச்சுருவேனே தவிர, நான் நினச்சா எனக்கு வரக்கூடிய கமெண்ட்டை டெலீட் பண்ணி விட்டுட்டு போக எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகாதுல்ல. ஆனால் இருக்கட்டும், ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல. என்னை வந்து ரொம்ப என் குடும்பத்தை பற்றி பேசினாதான் எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு கைடு பண்ணி விட்டுருவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு என்ன கை காலம் இல்லை, நீ என்ன மொடமா, நீ என்ன ஊனமா, நீ போய் வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டியதானே, ஏன் யூடியூப்பில் கடந்து கெஞ்சிக்கிட்டு கிடக்க அப்படின்னு. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கும்போது நிறைய வீடியோவில் சொன்னது தான். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது என் 2வது பையன் கை குழந்தைய வச்சுக்கிட்டு தான் நான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 10 மாதம் பிள்ளையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட முடியுமா? என் பிள்ளையை பார்த்துக்க எங்கள் அம்மா கிடையாதுங்க, எங்கள் மாமியார் கிடையாது, எல்லோரும் இறந்துட்டாங்க. நான் தனி ஒரு ஆளாக நின்று என் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னுடைய பிரசவ வீடியோலாம் போய் பாருங்கள் தயவு செஞ்சு. எனக்கு இது வரைக்கும் என் சொந்த பந்தம் யாருமே உதவினது இல்லை. நான் என் பிள்ளையை தனியாக தான் பெற்றுட்டு வந்தேன். என் பிள்ளைகளை நான் தனியாக தான் வளர்க்குறேன். அந்த ஒரு மன தைரியத்தில் தான் என்னை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதில் எப்படியாவது முன்னேறி வரணுன்ட்டு முன்னேறி வந்துட்டேன், வருவேன், இன்னும் நான் ஜெயிப்பேன், இன்னும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? கை கால் முடமான்னு கேட்குறீங்கள்ல, அதோட வழி அவங்களுக்கு தான் தெரியும்.
எங்கே போனாலும் அடுத்தவங்கள நாடணுங்கிற வழி அது அவங்களுக்கு தான் தெரியும். ஈஸியாக கேட்குறீங்களே, வேலைக்கு போக வேண்டியதானன்ட்டு. என் பிள்ளை இப்போ தாங்க 1 மாதம் பள்ளிக்கிடம் போகுது. இந்த யூடியூப் சேனலை மூடிட்டு நான் வேலைக்கு போக முடியுமா? இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டம், நான் இழந்த என் மரியாதை, என் சுயமரியாதை, என் மான மரியாதை எல்லாத்தையும் நான் இழந்து அப்புறம் மறுபடியும் அதை வாங்கி இப்போ தான் ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன் இந்த யூடியூப்பில். இதில் என் வியூஸ் போகலன்ட்டு நான் என் ஆதங்கத்தை நான் பேசினா அது தப்பாக சொல்லுங்கள். இப்போ நான் யாரையும் திட்டலாம் செய்யலை. என்னை கேட்ட கேள்விக்கு நேற்று வந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? நான் இப்பயுமே என்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் உதவி செய்வேங்க. எனக்கு இப்போ இன்னொன்று தெரியுமா, என் கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது என்னைய கேட்குறது கிடையாது, அந்த கமெண்ட்டை பார்க்குற மற்ற சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தால் அவங்க சேனலில் போய் பார்ப்பாங்கன்ட்டு தான் நான் அந்த கமெண்ட்டை அழிக்க மாட்டேன். ஒரு சில கமெண்ட்டு யூடியூப்பே ஹைடு பண்ணிடுவாங்க. எப்படின்னா, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபுங்கிற வார்த்தையை போட்டால் யூடியூப்பே ஹைடு பண்ணிடுவாங்க. சப்போர்ட் பண்ணுங்கிற வார்த்தை ஒன்று வரும், ஒன்று ஹைட் ஆயிரும். நீங்கள் போடுற அந்த கமெண்ட் எல்லாமே என் சேனலில் கமெண்ட்டில் இருக்கத்தான் செய்யுது. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவங்க என்கிட்ட கேட்கும்போது ஒரு நாளைக்கு 100 பேர் கேட்குறாங்கன்னா 100 பேர் சேனல்லையும் போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு நேரம் இருக்காது. காலையில் எந்திரிச்சு என் வீட்டுக்காரு என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு டிஃபன் செஞ்சு அவங்கள வியாபாரத்துக்கு அனுப்பி பிள்ளைகளை பள்ளிக்கூட விட்டு நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து யூடியூப்பில் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை அப்லோடு பண்ணி அதுக்கு வர்ற கமெண்ட்டுக்கெலாம் பதில் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கிடையாது. பிள்ளைங்க வந்துடுவாங்க, மறுபடியும் சாயந்தரம் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு மறுபடியும் டியூஷனில் கொண்டே விட்டு கூப்பிட்டு மாவு வாங்க போய் இந்த சின்ன பையில இடுப்பில் தூக்கிக்கிட்டே நான் போகணும். 4 மணிக்கு மேலே நான் எங்கே போனாலும் சின்ன பையில நான் என் இடுப்பில் தூக்கிட்டே தான் போகணும். இவ்வளவு ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்டுகளுக்கு நல்ல விதமாக பதில் சொல்லணும், யார் மனசு கோணாமல் பதில் சொல்லணும். அவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு யூடியூபராக நீங்கள் வாழ்ந்தால் தான் அதோட வலி வருத்தம் எல்லாமே தெரியும். ஒரு யூடியூபராக ஒரு சேனல் நான் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. 2 மாதம் சம்பளம் தான் வாங்கியிருக்கேன். இந்த 1.25 வருஷம் நான் என்ன பண்ணேன்? ஒவ்வொரு நாளும் மன அழுத்தம், ஒவ்வொரு நாளும் கஷ்டம், என் மான மரியாதை எல்லாத்தையும் நான் இழந்திருக்கேன். திட்டுவாங்க, நான் என்ன ஷார்ட்ஸு போட்டாலும் நீ என்னையத்தான் சொல்கிற அப்படின்ட்டு. என்னைய பிடிக்காதவங்க எல்லாருமே, என்னை பிடிக்காதவங்க இருப்பாங்கள்ல, நான் என்ன உலகளி கிளியப்பட்டுறாவா? நானும் மனுஷி, சக மனுஷி தானே. என்னை பிடிக்காதவங்க 10 பேர் இருப்பாங்களா இல்லையா? நான் என்ன கண்டென்ட் போட்டாலும் நீ என்னத்தான் சொன்னன்ட்டு சில யூடியூபருமே இருக்காங்க, என்னை பிடிக்காதவங்க. நான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரவங்க. நான் பணம் வாங்கிட்டேன்னு ஒரு வீடியோ போட்டேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எங்கள் மாமாலாம் ஒருத்தர் போய் முருகன் கோயிலில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே இந்த பிழப்புக்கு யூடியூப்பில் உட்காந்து. நீங்கள் கேட்டிங்களே இந்த பிழப்புக்கு நீ வேலைக்கு போகலாமே அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க முன்னாடியெல்லாம் ஜெயிக்கணுன்ட்டு தான் இன்றைக்கி நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஜெயிச்சிட்டேன். இந்த ஜெயிச்சிட்டேன். அதாவது கஷ்டம் வந்தால் துவளக்கூடாது, வெற்றி வந்தால் ஆடக்கூடாது. எப்பயும் ஒரே மாதிரி லெவலாக போகணும். அது இன்றைக்கும் நான் அதே மாதிரி தான் ஒரே லெவலாக தான் போகிறேன். சரிங்களா? சரி, இதுக்கு மீறி பேசுனா பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கே டயர்டாயிரும். நேற்று அப்படித்தான் இதுக்கு மீறி பேசுனா நெட்டு போயிருந்தோன்னே அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்பா நீங்கள் ரொம்ப நல்ல மனசு, உங்களுக்கு நம்மளை பாராட்டவும் செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நேற்று எனக்கு கமெண்ட் போட்ட எல்லாருக்குமே நன்றி, ரொம்ப நன்றி. ஏன் தலைக்கு மேலே நன்றி சொல்கிறேன்னா, இந்த மனுஷங்களை விட பெரிய இறைவனுக்கு மட்டும்தான் தலைக்கு மேலே நன்றி சொல்லுவாங்க. நம்மளை விட பெரியவங்களுக்கு இப்படி சொல்லணும் நன்றி. நமக்கு நிகரானவர்களுக்கு இப்படி சொன்னணும் வணக்கம் அப்படின்ட்டு நான் இதில் படிச்சிருக்கேன். அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, தலை வணங்கி சொல்கிறேன். எனக்கு நேற்று ரொம்ப ஆதரவாக பேசுனீங்க, எல்லாருக்குமே நன்றி. நல்லவங்களை ஆதரிங்க, நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சுயநலவாதியாக இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கும் பண்ணுங்கள். பாய்.